உண்மையில் விஜய் தன்னுடைய போக்கிரி படத்தை லொள்ளு சபா டீம் கலாய்த்தது பற்றி மிகப்பெரிய அப்செட்டில் இருந்ததாக சினிமா வட்டாரத்தில் சொல்லப்படுவதுண்டு. அந்த படம் விஜயின் கேரியரில் மிகப்பெரிய அளவில் பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இப்படியான நிலையில் நடிகர் லொள்ளு சபா சாமிநாதன் அளித்த நேர்காணல் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. சினிமா படங்களை கலாய்த்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமாகும். யோகி பாபு, சந்தானம், லொள்ளு சபா சாமிநாதன், சேசு என பலரும் லொள்ளு சபா மூலம் ரசிகர்களிடையே பரிச்சயமாகி சினிமாவில் தங்களுடைய வளர்ச்சியை அடைந்தவர்கள். அந்த வகையில் தாங்கள் லொள்ளு சபாவில் இருந்தபோது படங்களை கிண்டல் செய்ததால் ஏற்பட்ட நிகழ்வுகளை சுவாமிநாதன் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அப்போது விஜய் நடிப்பில் வெளியான போக்கிரி படத்தை பேக்கரி என்ற பெயரில் கிண்டல் செய்திருந்தோம். இதனை பார்த்து கடுப்பான விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் லொள்ளு சபா டீமை வீட்டுக்கு வரவழைத்து திட்டினார். லொள்ளு சபா இயக்குனரான ராம் பாலா தான் அந்த எபிசோடை இயக்கவில்லை என்றும் தன்னுடைய உதவியாளர்கள் வித்தியாசமாக எடுக்கிறோம் என சொன்னதால் நானும் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டேன். பார்த்தால் இப்படி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என சொல்லி சமாளித்தார். ஆனாலும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சமாதானம் ஆகவில்லை. அதன் பிறகு விஜயை வைத்து விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சி தனியாக ஒளிபரப்பான பிறகுதான் அந்த பிரச்சினை சுமூகமாக முடிந்தது என சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார். அதே சமயம் லொள்ளு சபா ஜீவா ஒரு நேர்காணல் ஒன்றில் பேசும்போது போக்கிரி படத்தை கிண்டல் செய்து ஒளிபரப்பான நிகழ்ச்சியை நடிகர் அஜித் பார்த்துவிட்டு சிறப்பாக செய்து உள்ளீர்கள் என பாராட்டினார் என தெரிவித்திருந்தார். ஆனால் கருத்து சுதந்திரம் குறித்து மத்திய அரசை விமர்சித்து பேசிவிட்டு உங்களுடைய தந்தை இப்படி லொள்ளு சபா டீமுக்கு மிரட்டல் விடும் வகையில் பேசியிருப்பது நியாயமா என பலரும் விஜயின் ஐடியை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பி வருகின்றனர்.